வெல்கம் டு cookhousesamayal. வாங்க இன்னைக்கு சீடை செய்வது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது 250 கிராம் அளவுக்கு இருக்கும். நான் இதுக்கு அரிசி ஒரு 4 hours சோக் பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணிவிட்டு மிக்சிலேயே அரைச்சி எடுத்திருக்கேன் பவுடர் போல். இது கொஞ்சம் வெட்டாக இருக்கும்போதே நான் பவுடர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வெட்னஸ் போகிற வரையும் நம்ம இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் மிதமான சூட்டில் வச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இதே போல் 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் ஒரு கோல்டன் கலர் வர்ற வரையும் நம்ம இதையும் வறுத்துக்கலாம். பாருங்கள், கோல்டன் கலர் வந்துருச்சு. இப்போ அடுப்பு அணைச்சிடலாம். இந்த உளுந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாருக்கு எடுத்துகிட்டு அதையும் ஒரு ஃபைன் பவுடராக ரெடி பண்ணிக்கலாம். அரிசி மாவு சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் ஒரு மிக்சிங் பவுலுக்கு அதை எடுத்திருக்கேன். அது கூடவே நம்ம சொன்னது போல் உளுந்து மாவும் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு அப்படின்னு சொல்கிறத சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் நல்லா இருக்கிற தேங்காவாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதில் 2 பச்சை மிளகாயை அரைச்சி இது போல் தண்ணி ஊற்றி கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், அதையும் நான் இதில் சேர்த்துருக்கேன். வெண்ணெய் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா உருக்கிட்டு சேர்த்துக்கோங்க. எனக்கு ரூம் டெம்பரேச்சருக்கு இருக்குது. இதெல்லாம் சேர்த்துட்டு ஒன்றா கலந்து விட்டுடலாம். இதில் நம்ம ஏன் க்ரீன் சில்லி ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கோன்னு சொன்னால், லைட்டாக ஒரு காரம் நமக்கு வரணும். அதுக்காக தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கடைகள்லாம் பார்த்திங்கன்னா இது போல் தான் லைட்டாக ஒரு காரம் தெரியும். எல்லாத்தையும் கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அந்த முறுக்கு மாவெல்லாம் செஞ்சோம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு இதை நம்ம கொண்டு வந்துடலாம். இந்த அரிசி மாவில் பார்த்திங்கன்னா anti-inflammatory மற்றும் antioxidants நிறைய இருக்குது. இதனால் நமக்கு சூரிய ஒளிக்கதிரிலேருந்து நம்மளோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இதனால் முடி நல்லா வளரும். பாருங்கள், இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது போல் உதிரியாகவும் இருக்கணும். அதே போல் நம்ம எல்லாத்தையும் சேர்த்து பிசையும் பொழுது ஒரு மாவு பதத்துக்கும் நமக்கு கிடைக்கணும். அந்த அளவுக்கு இதை நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் இது போல் சிறு சிறு உருண்டைகளாக சரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது போல் ரெடியானதுக்கப்புறம் நம்ம எண்ணெயை சூடு பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை மிதமான சூடில் வச்சுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பாலை இதில் ஆட் பண்ணிடலாம். இது உள்ளே சேர்த்தும் போது கொஞ்சம் பொறுமையாக சேர்த்துங்க. சில நேரத்தில் வெடிச்சிடும். அதனால தான் மிதமான சூட்டில் வச்சுட்டு இது போல் ஒன்று ஒன்றா சேர்த்துடுங்க. இது நிறைய இப்போ பபிள்ஸ் வந்துட்டுருக்குது. இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்குற வரையும் இது மிதமான சூட்லேயே வச்சு நம்ம வேக வச்சிடலாம். இது குறைஞ்சது 5 to 6 minutes எடுத்துக்கும். இந்த பபிள்ஸ் எல்லாம் கம்மியாக பாருங்கள். இப்போ பபிள்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்குது. அந்த நம்ம போட்ட சீடையும் ஒரு கோல்டன் கலருக்கு திரும்பியிருக்கு. அது வரையும் நம்ம இடையில் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ இது போல் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். சீடைகளை உருண்டைகளாக மட்டும் இல்லாமல் இது போல் நீல வாக்கில் ஸ்டிக்கி போலவும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிக் போல் இருக்கிறத உங்களுக்காக நான் இன்னொரு வாட்டி எண்ணெயில் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், அதையும் அது போலவே ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். 5 to 6 minutes வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம்.
பாருங்கள் பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இதுவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்பப்போ வந்து கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இருக்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இதையும் வந்து வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுலபமான மெத்தட். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். பிடிச்சிருந்தனா என்னோட சேனல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Eat healthy, be healthy. Thanks for watching my channel.